கொஞ்சம் பொறுமா, கிண்டி தரேன். இந்தாம்மா நூடுல்ஸ் கேட்டேல்ல, கிண்டிட்டேன். இந்தா. எம்மா நான் உன்கிட்ட என்னமா கேட்டேன்? நூடுல்ஸ் தானே கேட்டேன். உப்புமா கிண்டி கொடுத்துருக்க. நூடுல்ஸ் தாம்மா கிண்டுனேன், கொஞ்சம் கடுகுலாம் தாசம் போட்டு கிண்டிட்டேன். அது உப்புமா மாதிரி ஆகிப்போச்சு. சாப்பிடுமா, நல்லா இருக்கும் டேஸ்ட்டா. சரி நீயே தின்னு, எனக்கு வேண்டாம். நல்லா கிண்டியிருக்கேன், இதுக்கு என்ன குறை? நீ வேண்டாம் போ, நானே தின்னுக்கிறேன். நான் அப்பாட்ட சொல்லி கடையில் வாங்கி சாப்பிட்டுக்குவேன். போ, உனக்கு தரமாட்டேன். ஏன், நான் எங்களுக்குலாம் வாய் இல்லையோ? உனக்கு மட்டும்தான் வாயாக்கும். ஏன் நீ வாங்கி கொடுக்குறேன்னா நான் வாங்கி தர சொல்லுவேன் அப்பாவை. ஏக்கா அதெல்லாம் எங்கே போச்சுங்க உனக்கு தெரியுமா? எங்கே வேற போகிறாங்க? நம்ம காளிக்கிட்ட தான் இருக்கணும், இருக்க வச்சு காட்டுவேன். அவ கூட்டாளிக்கிட்ட கேட்டால் தெரிஞ்சிட போகுது. அப்படி சொல்லுக்கா, அதை முதல் கேளு. நம்மளை மீறி அவள் வீடு கட்டி சந்தோஷமாக இருக்க வைப்பேனா? நான் எதுக்கு இருக்கேன்? அவளை ஒரு வழி பண்ணிட மாட்டேன், அவள் நிம்மதியை கெடுக்க மாட்டேன். நான் யாருன்னு காட்டுறோம்ல உனக்கு, என்கிட்டயே வா. மீனு, அடியே மீனு, அக்கா தங்கச்சி என்ன பேசிக்கிட்டு இருக்கியே ரகசியம்? அக்கா பாவா வந்துட்டார் பாரு பாரு. நான் என்னத்த ரகசியம் பேசிட்டோம் நீங்கள் கண்டுட்டீங்க? உள்ளே வராண்டி தானே, என்னத்துக்கு வெளியவே நிற்கிய? ஏன் இந்த கோவம்? நான் என்ன பண்ணேன்? ஐயா சாமி, நீங்கள் ஒன்றும் பண்ணல, வந்து உட்காருங்க. பாவா, உங்கள் அண்ணன் குடும்பம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிச்சா அவளை கண்டுபிடிங்க. 2 பிள்ளைகளையும் வச்சிருக்காங்கல்ல, கஷ்டப்படுவாங்கல்ல, அப்படி கூட்டிகிட்டு வாங்க. நம்மளாம் எதுக்கு இருக்கோமா? அவள் கூட்டாளிக்கிட்ட பேசி அவளை வர சொல்லுங்க எப்படியாவதுங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஒவ்வொரு ஆரம்பிச்சிட்டியா? அப்படி குடிக்கிற போது தண்ணி எடுத்துட்டு வா போ. போய் எடுத்துகிட்டு வரேன் பாவா, இருங்க. ஏ சரி, கோயிலும் புதுசாக வச்சியா என்ன? நீ சொன்னதுக்கு முன்னாடி எல்லா கோயிலும் புதுசாக வச்சாச்சு பாவா.